வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசுஷே சர்வலோகினாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. செல்ல சைலண்ட்டாக போடணும் இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? சரி, இன்னைக்கு தேஜோபிந்து உபனிஷத்தினுடைய 118வது மந்திரத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். இதில் முருகப்பெருமான் சிஷ்யனாகவும் பரமேஸ்வரன் குருவாகவும் இருந்து கேள்வி ஆத்மானுபூத்தின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டார். ஆத்மானுபூதி இப்போ நம்ம நேற்று பேசணும், நம்மளை உள்ள பரம்பொருளை தரிசனம் பண்ணுறதுக்கான, அதாவது சத்த சித்தா இருக்க நாம தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ள பயணம் செய்யணும். அதுக்கு பஞ்ச கிளேஷங்கள் தடையாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் துக்கத்துலேயும் குழப்பத்துலேயும் மயக்கத்துலேயும் பதட்டத்துலேயும் இருட்டிலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாம், மிருகங்களுக்கு சமமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நாம், காட்டோண்டித்தனமாக மனம் போகாமல் வெளியில் போகிற மனதை உள்முகப்படுத்துறது தன்னை செதுக்கிறதுக்கு சமம். தன்னை செதுக்கி சித்தஸ்வரூபமாக ஆகும்போது சத்தோட இணையத்துக்கான வழி கதவுகள் எல்லாம் திறக்குது. இது ஒன்றும் செய்து பார்த்து பொறுமை காத்து நிதானமாக விவேகமாக இந்த 6 தத்துவங்களை தீர்க்ககாலின் நிரந்தரியா ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியேன்னு அந்த தத்துவத்தில் போனால் இந்த கதவுகள் திறக்கப்படும் போது இந்த பஞ்ச கிளேஷங்கள் தான் தடையாக இருக்குங்கிறதுனால இந்த பஞ்ச கிளேஷங்களை எரிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்ம மனநிலை மூட நிலையிலிருந்து சித்த நிலையில் சஞ்சலமாக இருந்து ஸ்லோவாக இருந்து அப்புறம் சஞ்சலமாக இருந்து அப்புறம் பல்முகத்தன்மையோட பலவிதமாக சுற்றி திரிஞ்சு அப்புறம் கடைசியில் ஏகாகிறதுக்கு வரும். நீங்கள் ஒரு நாளில் உட்காந்து நீங்கள் உட்கார்றதெல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காடுறீங்க. ஆடியோ போட்டால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனால் கூட டயர்ட்னஸ் வராது. ஏன்னா காது என்னது தூக்கத்துலேயும் கேட்கும், அரை தூக்கத்துலேயும் கேட்கும், விழிப்பு நிலையிலையும் கேட்கும். டயர்டே ஆகாத ஒரு அரிய வஸ்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குன்னா அது காது. அப்படி நீங்கள் தியானத்தில் அந்த சிரவணத்தை பண்ண கண்ணை மூடிட்டு சிரவணத்தை பண்ண நம்ம மனம் உள்முக யாத்திரை பண்ண எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். 10வது பிரகாரம் 9வது பிரகாரம் 8வது பிரகாரம் 7வது இப்படி குறைஞ்சி நீங்கள் ஆழத்துக்கு போகிறப்ப இந்த கருத்துக்கள் அடியனுடைய வாக் சக்தி உங்களுடைய சிரவண சக்தி ஒரு பாயிண்டில் மீட் ஆகிடும். மீட்டானா அது ஓங்கார ஸ்வரூபமாக சித்தஸ்வரூபமாக அந்த சத்தை நோக்கி வெகு வேகமாக செல்லும். அப்படி போகிறப்ப தடையாக இருக்கிற விஷயங்கள் தான் இந்த மூடநிலை, சிப்தநிலை. சிப்தனா மூடனா மந்த நிலை, சிப்தனா சஞ்சல நிலை, விக்ஷிப்தம்னா பன்முகத்தன்மை. இப்போ சகலகலா வல்லவன்லாம் அவசியம் இல்லை. முதல்ல ஒன்றில் வல்லவன் ஆகணும், அப்புறம் சகலகலா வல்லவன் ஆகலாம். நான் எல்லாத்தையும் ஒரே டயத்தில் 16 பண்ணுவேன்
25 பொண்ணுலாம் ஒன்றும் விளங்காது. வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே பண்ணிகிட்டே இருப்பான். வாழ்க்கை நல்லா புரிஞ்சுங்க. 30 வருஷம் தான் நீங்கள் கரெக்டாக வாழ போகிறீங்க. அந்த வாழ்க்கையில் எப்போ கர்மா ஆரம்பிக்கணும், எப்போ கர்மாவை பீக்கு கொண்டு போகணும், எப்போ உலக அங்கீகாரம் பெறணும், அப்புறம் எப்போ கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும்னு ஒரு தத்துவம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் கர்மாவே பண்ணிட்டு கிடக்கக்கூடாது. 50 வயசுக்கு மேலே கர்மாவை குறைக்கணும். அப்போ 20லேருந்து 50 வயசு இருக்குல்ல, அந்த 30 ஆண்டுகள் ரொம்ப ப்ரீஷியஸ் பீரியட். அது பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், பொருள் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் டேலண்ட்டுக்கான அங்கீகாரமாக இருக்கட்டும், இந்த தருணத்தை ஏமாந்த சோனகிரி மாதிரி மயக்கத்துலேயும் குழப்பத்துலேயும் பதட்டத்துலேயும் மாது சூதரையும் கவனம் செலுத்தாமல் முழுக்க முழுக்க நம்மளுடைய அங்கீகாரம், நம்மளுடைய டேலண்ட்டுக்கான அங்கீகாரம், லௌகீகத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம கடந்த ஒன்றில் நின்ன பிற்பாடு உங்களை சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் உங்களை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுடைய நீட்ஸ் மற்றவங்களுக்கு தேவைப்படும். உங்களுடைய நீடு மற்றவங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் இல்லாமல் ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கீங்கன்னா அது உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்கை குறைச்சிக்கிட்டே வந்து இந்த இறைவழியில் இப்போ 50%, 50 வயசு வரைக்கும் 50%ஆவது வந்திருக்கணும். 50 வயசு வரைக்கும் 0 ஆன்மீக சிந்தனை, வேத ஞானமே எனக்கு இல்லை. பார்த்தீங்களா, வேதம் வேண்டான்னு சொன்னதுனால இந்த நம்ம தமிழ் மக்களுடைய நிலையை பார்த்தீங்களா, பிரம்ம ஞானமே இல்லை. ஒரு மூடனாகவும் கண்மூடித்தனமாகவும் ஒரு பிளைண்டாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நம்ம இருட்டில் வாழ்கிறோம், அடிமையாக வாழ்கிறோம். நம்ம வேலைக்காரனாக இருக்கோம். வேலைக்காரனாக இருக்கிறது தப்பு இல்லை. வேலை செய்கிறதுல சோம்பேறித்தனமோ தயக்கமாக பின்வாங்கவோ கூடாது. வேலையை எந்த வேலை வந்தாலும் செய்யணும். ஆனால் அந்த வேலையை முடிச்சிடணும். வேலையை தொடர விடக்கூடாது. வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்காக வரல. வந்த வேலை சொந்த வேலை, 2 வேலையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆரம்பத்திலேயே 7 வயசுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் 50 வயசில் வரும்போது உங்களுக்கு 50% அந்த ஞானம் இருக்கும், பிரம்ம ஞானம். 7 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நான் கோயிலுக்கே போக மாட்டேன், தான தர்மமே பண்ண மாட்டேன், பணம் சம்பாதிக்கிறது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இருக்கிற சோனகிரிக்கு அந்த 51வது வயசுலேருந்து எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் ஒரு செகண்ட் கூட வீணாடிக்காமல் ஒரு 12 ஆண்டுகளோ 24 ஆண்டுகளோ 36 ஆண்டுகளோ அவன் இருக்கும் வரைக்குள்ள இந்த முக்தியை பெற்றுடணும், இந்த பிரம்ம ஞானத்தை பெற்றுடணும். இல்லைன்னா அவன் பிறந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. பரம்பொருளை தரிசனம் பண்ணாத வாழ்க்கையே கிடையாது. குருவோடையோ பரம்பரையோடையோ பயணம் செய்யாத வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. நான் சொல்கிறேன், எழுதி தரேன். யாரை வேணாலும் அழைச்சிட்டு வாங்க, யார்கிட்ட வேணாலும் கேளுங்க, அடியானுக்கு பதில் சொல்கிறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் இறை சிந்தனை தான் உங்களுக்கு கூடணும். அப்படி நாம் மேன்மை பெற இந்த கிளேஷங்கள் சொல்லக்கூடியது இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏகாகிரம்ங்கிற ஒரு பெரிய மகா மந்திரம், மகா மருந்து, மகா அமிர்தம் ஒன்றில் நிற்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றது. மற்ற எல்லாத்தையும் தூக்கி எறியறது அவசியமே இல்லை. நம்ம குப்பையெல்லாம் நிறையா போட்டுக்கிட்டு, நிறைய பேரோட லிங்க் வச்சுக்கிட்டு, நிறையா ஃபோனை போட்டு பேசிக்கிட்டு, நிறைய இடத்துக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு நம்ம நேரத்தை எல்லாம் விரயம் பண்ணிக்கிட்டு 8 மணி நேரம் சத்துவகுணத்துக்கு வரணும்னு ஒரு முடிவோடு போனீங்கன்னா இந்த ஏகாகிர சிந்தனை இன்னும் பலப்படும். ஏகாகிர சிந்தனை போக போக இந்த பஞ்சக்லேஷங்களும் எரிஞ்சு மனம் ஒன்றில் நிற்கும். ஒன்றில் நிற்கிறது மட்டும் இல்லை, சைத்தன்ய ஸ்வரூபமாக நிற்கும். சமாதி கை கட்டும். சமாதி என்ன? சவிகல்ப சமாதி கை கட்டும். சவிகல்ப சமாதினா என்ன? இப்போ நேற்று சொன்னாலே ஒரு ஆப்ஜெக்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ நான் சிவபெருமானை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், தியானத்தில் அவரை தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், சிவசக்தி தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் அதையே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் இருக்க மாட்டேன், என்னுடைய தியானமும் இருக்காது, அவங்க மட்டும் இருப்பாங்க. அந்த நிலையில் அடியேன்னு இருப்பேன். அது புரியுதா? இது சவிகல்ப சமாதி. அதாவது ஆப்ஜெக்டாக நம்ம பார்க்குறோம். கடவுளை வெளியில் இருக்கிறதாகவும் இல்லை நம்மளுடைய சத்தாக இருக்கிறதாகவும் பார்க்குறோம். வேதாந்தம் படி பார்த்தா, ஞானயோகப்படி பார்த்தா, நிர்குணமாக பார்த்தா நம்ம சத்தை தான் நம்ம சிவசக்தியாக பார்க்குறோம். சிவம் வேறு, சக்தி வேறு இல்லை. சிவசக்தி 2 பேரும் ஒன்று தான். மற்றவங்க வேணால் எப்படி வேணாலும் பிரித்து பார்க்கலாம், நம்ம அப்படி பார்க்க முடியாது. வேதாந்திகள் அத்வைத்தம் ஒன்று தான் இருக்குது, 2ஆக பிரிஞ்சு வேலை செய்யுது.
அப்படி தானே? 2 குழந்தைங்க இருக்காங்க, 2 குழந்தைங்க வளர்க்குறதுக்கு ஒரு சக்தி தான் 2ஆக பிரிஞ்சு ஆணா பெண்ணா வேலை செய்யுது. அப்படி தரிசனமாகணும்னு நினைக்கும் போது கடவுளை ஆப்ஜெக்டாக பார்த்து நாமளை வந்து பகவான் பக்தனாக இருந்து அவரை தரிசிக்கணும்னு நம்ம தியானம் பண்ணுறோம் இல்லையா? இது சவிகல்பம் வர வரைக்கும் தான். ஆப்ஜெக்டு இருக்கும், சப்ஜெக்டும் இருக்கும், ஆப்ஜெக்டும் இருக்கும், அந்த கருவின்னு சொல்லக்கூடிய தியானமும் இருக்கும். எப்பயுமே கர்த்தா இருப்பான், கர்ம இருக்கும், கருவி இருக்கும், கரணம்னு பேர். கர்த்தா கர்ம கரணம். நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, ஆப்ஜெக்டாக இருக்கிறது எந்த கடவுளை இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்ணுறீங்க, எதை வச்சு தியானம் பண்ணுறீங்கன்னா இந்த ஏகாகிர சித்தம் அப்படிங்கிற மைண்டில் நிற்கிறீங்கல்ல, அது பேர் கரணம்னு பேர், அது பேர் தியானம்னு பேர். கருவி பயன்படுத்துகிறோம். எந்த வேலை செஞ்சாலும் கருவி பயன்படுத்தணும்னா ஈஸியாக பிடிக்கலாம். கருவி நம்மளுடைய ஒரு பெரிய கல்லை தள்ள முடியாது, ஆனால் ஒரு நெம்புகோலை வச்சு தள்ளிடலாம், ஒரு கம்பியை வச்சு தள்ளிடலாம். அது மாதிரி கருவியாக இருக்கிறது தியானம். இது ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல துவைத்தம் இருக்குது, சத்து வேற சித்து வேற இருக்குது. சத்தை நோக்கி சித்து தபஸ் பண்ணுது வேதாந்த பாஷையில் சொல்லணும்னா. பக்தியில் சொன்னோம்னா சிவனை பக்தர்கள் தியானம் பண்ணுறாங்க. இந்த 2 பாயிண்ட்டு. இப்போது ஆரம்பிக்கும் போது உட்காரும்போது சிவபெருமானை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், தியானிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோவோ அந்த விக்கிரகமோ அந்த படமோ இல்லை எதுவுமே இல்லாட்டினாலும் அந்த உருவமோ நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு இல்லையா, சிவலிங்கம். அதை தியானிக்க 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 நேரமாக ஆக நீ இருக்க மாட்ட, உன்னுடைய தியானமும் இருக்காது, அவர் மட்டும் இருப்பார், அவருக்குள்ளே இருப்போம். அப்போ நீங்கள் உக்காந்துருக்கிறது, தியானம் பண்ணுறது, அவருக்குள்ளே நம்ம போகிறது எல்லாத்தையும் நாம் அறியலாம். அது சவிகல்பம்னு பேர். அந்த நிலை தொடர்ந்தால் அந்த நிலை தொடர்ந்தால் எந்த நிலை? இந்த ஏகாகிரத்தில் அந்த ஆப்ஜெக்டை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேரமாக அந்த உணர்வு வரும். அந்த உணர்வு அந்த பரம்பரையோடு நம்ம கூடி இருக்கோம். இப்போ சிவபோகம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அறிவு இருக்கும். அது தொடர்ந்தால் இப்போ ஆப்ஜெக்டு இல்லாமல் போயிடும். இப்போ முதல்ல சப்ஜெக்ட் இல்லாமல் இருந்துச்சு, அது பயன்படுத்தின தியானங்கிற கரணம் அல்லது கருவி இல்லாமல் போச்சு. ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்துச்சு, ஆப்ஜெக்டுக்குள்ளே நாம் இருக்கிறோன்னு தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் ஏகாகிரம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பயணத்தை தொடர்ந்து உங்களை மறக்கிற நிலை வரும்போது அங்கே ஆப்ஜெக்ட் இருக்காது, கரணமும் இருக்காது, சப்ஜெக்ட் தான் இருக்கும். யார் தியானிக்கிறானோ அவன் மட்டும்தான் இருப்பான், தன்னை மறந்து இருப்பான், தன்னை மறந்து ஸ்வரூபமாக இருப்பான். அது நிர்விகல்பம்னு பேர். புரியுதா? அப்போ தடையாக இருக்கிறது எது? அதுக்கு தடையாக இருக்கிறது எது? இப்போ நம்ம உள்ளே போகாமல் சமாதிக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? முதல்ல அதனுடைய மகத்துவம் இன்னும் புரியல. நம்ம அவர் உள்ளே நுழையணும். இப்போ இந்த பெரிய தரித்திரத்தில் இருக்க, பெரிய கஷ்டத்தில் இருக்க, தாங்க முடியாத வேதனையில் இருக்க, இதுலேருந்து உனக்கு ஒரு விடுதலை இருக்குது, இந்த பாயிண்ட்டை போய் சேர்ந்துரு. அங்கே உங்கள் அப்பா வச்சுருக்கிற கேஷு பொக்கிஷம் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்துகிறார். இங்கே இந்த இடத்துல இந்த பணத்தை இவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருக்காரு, இவ்வளோ பணம் இருக்குது, அவரும் கொடுக்க தயாராக இருக்கார், நீ போய் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது நம்ம தரித்திரத்தில் இருக்கோம், கஷ்டத்தில் இருக்கோம், நெருக்கடியில் இருக்கோம், பணத்தினுடைய தேவை அத்தியாவசியம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் போயிட்டே இருந்தேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால் உட்காந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்தான், அப்படின்ட்டு அங்கே போனோடனே ஒரு மரத்தில் போய் உட்காந்துருந்தான், அவன் அவங்க வீட்டுக்கு அழைச்சி போனான். இப்படின்னு என்னது வெட்டி கதை வேளாத கதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சமாதிங்கிறது அனுபூதி, ஆனந்த அனுபூதி, பேரானந்த அனுபூதி. அங்கே அழைச்சிட்டு போகிறது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? ஏகாந்தமாக உட்காரணும். ஏகாந்தமாக உட்காரத்துக்கு ஒரு அறிவு இருக்குது. நீ யார் சொல்லி உட்கார மாட்டேன். வேதம் சொன்னால் உட்காருவேன், குரு சொன்னால் உட்காருவேன். இது வரைக்கும் நான் உட்காரவே இல்லை, கேட்டுட்டு தான் இருக்கேன்.
அப்படின்னு இருந்தால் இன்னும் பக்குவப்படலைன்னு அர்த்தம். இன்னும் நிறைய ஜென்மங்கள் இருக்குது, அடிவதை வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். அவர் சொன்னாரே தலையெழுத்தேன்னு உட்கார்ற விஷயம் இல்லை, அந்த வேல்யூ புரிஞ்சு அதனுடைய அருமை பெருமை புரிஞ்சு. ஏன்னா ஒரு முறை தரிசனம் பண்ணாலே போதும். வெளியில் பார்க்குற தரிசனம் இல்லை, வெளியில் பார்க்குற பக்தியில் தரிசனம் உண்டு, ஆனால் அது டெம்பரவரி. யோகத்தில் தரிசனம் உண்டு, அதுவும் டெம்பரவரி. ஞானத்தில் தரிசனம் இல்லை, ஆனால் அனுபூதி உண்டு, அது நிரந்தரம். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இதுதான் விஷயம். அதுதான் ஆத்மானுபூதி. சித்தானது சத்தை அனுபவிக்கிறது. அந்த நிலையில் தான் நம்ம வெளியில் யார் எந்த இன்பத்தையும் தேடி போக மாட்டோம். எந்த இன்பத்தையும் வெளியில் தேடவே மாட்டோம். கிடைக்கிறத சந்தோஷமாக இருக்கும், எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க அப்பா மூடு சரியில்லைன்னா நீங்கள் கிட்டக்கே போக மாட்டீங்க. வீட்டுக்கார் மூடு சரியில்லைன்னா அதிகமாக பேச நிறுத்திடுவீங்க. இல்லை ஒய்ஃபு மூடு சரியில்லைன்னா பேச்சை நிறுத்திக்குவாங்க. அதுதான் அறிவுத்தனம், புத்திசாலித்தனம். அது ஏன்னா அப்போ கோபமாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஹாப்பி மூடில் இருக்காருன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, அவரே கூப்பிடுவார், இங்கே போகலாம் அங்கே போகலாம் பாரு. அது என்னது ஹாப்பி மூடு? அது எப்போ நடக்குது? டெய்லி நடக்குதா? டெய்லி நடக்காது. இந்த சம்சாரியாக இருக்கிற வரைக்கும், இந்த பிரம்மஞானம் இல்லாத வரைக்கும், பிரம்மஞானம் இல்லாத வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. எப்பயாவது நடந்தால் அது உண்டு. அப்படி இல்லாமல் அவரே எப்போதும் சந்தோஷ மூடில் இருக்கார், ஹாப்பி மூட்லேயே இருக்கார். பிரம்மஞானம் வந்தால் தான் அவர் எப்போதும் ஹாப்பி மூடில் இருப்பாங்க. அவரும் இல்லை நீங்களோ அந்த பிரம்மஞானத்தை எவ்வளோ சீக்கிரமாக பெற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெறணும். அவர் கோபமாக இருந்தாலும் உங்களை அது பாதிக்காது, நீங்கள் கோபமே பட மாட்டீங்க. புரியுதா சொல்லுது? ஒரு 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க பிரம்மஞானம் வேணும். இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா நீங்கள் அதை கூட ஏடாகூடமாக முடிவெடுப்பீங்க, கோச்சிக்குவீங்க. உங்கள் செல்ஃபிஷை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் சந்தோஷம், அது மட்டும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் குழந்தைகள் தான் பாதிக்குங்கும் போது அப்போ என்ன பண்ண முடியும்? இப்படி தான் நிறைய குடும்பம் நாசமாக போய்கிட்டுருக்கு. எடுத்து சொல்கிறதுக்கு யாருக்கும் அறிவில்லை. பேரண்ட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற தீவிரம் காமிக்கிற பேரண்ட்டு இந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அறிவே கிடையாது. கல்யாணத்துக்கு தான் அவ்வளோ தீவிரமாக நிற்கிறான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். எப்படி பணம் சம்பாதிக்கணும் சொல்லிக் கொடுக்குற அதே தந்தை தாய் இந்த குழந்தைக்கு பிரம்மஞானம்னு ஒன்று இருக்குப்பா, அதை தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ பணம் சம்பாதி, ரெண்டுத்தையும் ஈக்குவலாக கொண்டு போ அப்படின்னு சொல்லி கொடுக்குற எந்த பேரண்ட் இருக்காங்க? பேரண்ட்டுக்கே தெரியாது. என்ன காரணம்? புண்ணியமே இல்லை. புண்ணியம் நிறைய செய்யணும். வரக்கூடிய வருமானத்தை வாரி இறைக்கணும். 30% எடுத்து கொடுக்கணும். யார் அதுக்கு தயாராக இருக்க போகிறா? நோயில் கொண்டு கொடுக்க தயாராக இருக்கிறான். கோர்ட்டில், கேஸில், ஹாஸ்பிட்டலில், ஆக்சிடெண்ட்டில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். தான தர்மம் கொடுக்கறதுக்கு தயாரிக்க மாட்டான். சாஸ்திரம் பற்றி ஒரு அறிவும் இல்லை. குருவா கிடையவே கிடையாது. கடவுளா அது மேலே அரைகுறை நம்பிக்கை. எப்படி வழங்குவான் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் மிகுந்து அதாவது இது எதுக்கு சொல்லனா, உங்களை தீவிரப்படுத்தலை. உங்களோட மெய்ப்பொருள் நீங்கள் வேகமாக ஒன்று அனுபூதிக்கு வரணும். அனுபூதி முக்கியங்கிற ஒரு அறிவு வந்தால் தான் நீங்கள் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அனுபூதி பண்ணாதான் வீட்டில் அமைதி பெருகும். அறிவு வளர்ந்தாதான் அனுபூதி ஆகும். அறிவுக்கு ஏகாந்தம் வேணும், சிரவணம் வேணும். ஒன்றுக்கொன்று எல்லாமே ரிலேட்டிவ் தியரி தான். சத்து ஒன்று தான் என்னது ஒரிஜினல். அப்சல்யூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்சல்யூட். சரி, இப்போது இந்த ஆத்மானுபூதியை முருகப்பெருமான் கேட்க பரமேஸ்வரன் பதில் சொல்கிறாரு. தன்னுடைய லட்சணங்கள் எல்லாம் இவர் சொல்கிறதெல்லாம் இறை லட்சணம். இது நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம இப்போ அறியாதெல்லாம் தெரியுது. ஆமான்னு சொல்கிறோமே. இப்போ எனக்கு என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்க நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் வேதம் தான் கொடுத்துருக்கு. இந்த உலகத்தில் யாரும் கொடுக்கல, யாருக்கும் தெரியலை, தெரிஞ்சாலும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. நம்ம பிரம்மஞானம் மிக்கவர்கள்
அனுபூதியில் தான் வாழ்ந்துருக்கோம். சகஜ சமாதியில் 25 ஆண்டுகள் போயிருக்கு, ஒரு 25 செகண்டில் போன மாதிரி போயிருக்கு. அதெல்லாம் வேதாந்த கிளாஸ் ஆரம்பித்த பிற்பாடு தான் எல்லாமே உணர ஆரம்பித்தோம். புரியுதா சொல்கிறது? அதனால் எவ்வளவு சீக்கிரம் அனுபூதிக்கு போகணுங்கிறது மிக மிக முக்கியம். அதனால தான் விசாரம் ஒரு பக்கம் நடக்கட்டும், சிரவணம் ஒரு பக்கம் நடக்கட்டும், உங்களை அந்த அனுபூதி நிலைக்கு முதல்ல கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். இந்த 12 ஆண்டுகள் போதும். உத்தம அதிகாரியாக நீங்கள் இருக்கணும். நான் உத்தம அதிகாரியாக இருக்க மாட்டேன், எனக்கு எப்போ வேலை வெட்டிலன்னா வந்து உட்காருவேன் அப்படின்னு உட்காந்துருக்கிறதெல்லாம் 24 வருஷம், 36 வருஷம், 36 ஜென்மம், 36 கோடி ஜென்மம் கூட இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மறுக்க முடியாது. எப்போ ஒரு அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க தெரிகிற அறிவு இல்லையோ அது எப்படி விளங்கும்? ஒரு பிரசாதம் போட்டு வாமா அப்படின்னு சொன்னால் 4 பிரசாதம் போட்டு வருது. கேட்டால் என்ன பதில் சொல்லுதுன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இன்னொரு வாட்டி எப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி. யோசனை பண்ணி பாருங்கள். இதுதான் அறிவு, இதுதான் அறிவு. ஆப்பர்ச்சுனிட்டியை மிகச்சரியாக பயன்படுத்தணும். அது நம்மளை விட்டு போன பிற்பாடு என்ன பண்ணுவீங்க? அதனால் அனுபூதியை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்த மந்திரங்கள்லாம் கிடைக்குதோ என்னவோ தெரியல. சுவாமி நம்மளை வழி நடத்துறதுனால எல்லாமே தெளிவாகவும் சரியாகவும் எனக்கு புலப்படுது. அதனால் ஸ்வஸ்ய ஆத்மனி சுயம் ரம்சியே தன்னுடைய ஆத்மாவில், தன்னுடைய சத்தில் சுயம் சித்தான நான் ரம்சியே ரமிக்கிறேன், என்ஜாய் செய்கிறேன், என்டர்டெயின்மெண்ட் செய்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்வஸ்ய ஆத்மனி என்னுடைய சத்தில் தானே ரம்சியே நானே ரசிக்கிறேன், ரமிக்கிறேன், மனதிற்கு இனிய காரியங்களை விளையாடுகிறேன், செய்கிறேன், எல்லாம் அது அர்த்தம் வரும். ஸ்வாத்மன் ஏவ விலோக்கையே என்னையே நான் பார்க்கிறேன். என்னையே நான் பார்க்குறதுன்னா என்னது? சித்தான நான் என்னுடைய இன்னொரு பகுதியான சத்தை இப்பொழுது பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ தியானம்னா என்ன? சித்து பார்க்குது, மனம் பார்க்குதுன்னு சொல்லுவாங்க சில பேர். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் 4 ஒன்று தான். அதில் சித்து தான் சுத்தமானது, பாக்கியெல்லாம் குற்றம் நிறைந்தது. அதனால் அது 4 ஜடம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 ஜடம். அதுக்குள்ளே இருக்கிறது தான் சைத்தன்யம். அதுதான் இந்த 4 சட்டையும் போட்டிருக்கு. அது இல்லைன்னா இது இல்லை, இது இல்லாட்டினாலும் அது இருக்கும். சித்து இல்லாட்டினா இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்காது. மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இல்லாத நிலை தான் சைத்தன்யங்கிற சித்து. அந்த நிலையில் தான் அது நுண்ணறிவான அந்த பாதைக்குள்ளே அது நுழையுது. அந்த பரபிரம்ம மார்க்கத்தில், அந்த ராஜ பதத்தில், அந்த ராஜ வழியில், அந்த சூட்சுமான வழியில் சைத்தன்ய ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்து தான் நுழைய முடியும். அப்போ நாம் அது வரைக்கும் நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு தான் தானம் பண்ணுறது, தர்மம் பண்ணுறது, குரு சேவை பண்ணுறது, இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்குது. கோவில் உழவார பணி, திருப்பணி, சாமி புறப்பாடு, கிரிவலம், என்னென்ன யாகம், அன்னதானம் எல்லாம் என்ன சித்த சுத்திக்கு தான். உன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூபத்துக்கு நீ முதல்ல வரணும். அப்போ தான் அறிவு புலப்படும். அறிவு மூலியமாக தான் அறிவு தான் வாகனம். அதுதான் விசாரம் ஒரு என்ஜின், தியானம் ஒரு என்ஜின், ஓங்காரம் ஒரு என்ஜின்னு சொன்னோம். புரியுதா? இந்த 3 தான் நம்ம ஏறி போகக்கூடிய ராக்கெட்டுக்கான என்ஜின். ஞான யோகம்தான் அந்த ராக்கெட். இந்த ராக்கெட்டுக்கான என்ஜின் தான் இந்த 3: விசாரம், தியானம், ஓங்காரம். இப்போ இந்த தன்னைத்தானே பார்க்குது. இப்போ நீங்கள் யாரை பார்க்குறீங்க? தியானத்தில் யாரை பார்க்குறோம்? கண்ணை மூடி தானே பார்க்குறோம். வெளியில் உள்ள பொருள் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய சத்தை தான் சித்து பார்க்குது. புரியுதா? இப்போது ஸ்வ ஆத்மன் ஏவ சுகாசீனம், தன்னுடைய ஆத்மாவில் தான் நல்லா உக்காந்துச்சு, ஜம்முன்னு உக்காந்து நல்லா இறையாட்சி பண்ணுது. புரியுதா? இப்போ சொன்னல, சில பேர் கிரிக்கெட் விளையாட வந்தாங்கன்னா டக்குன்னு அடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நேரம் பொசிஷன் பார்த்து ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபார்முக்கு வந்த பிற்பாடு அடிக்க ஆரம்பிப்பாங்க. மொத்தமாக அடித்து தள்ளுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அவங்கள யாரும் அசைக்க முடியாது. அது மாதிரி ஆட்சியாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஃபீல்டில் ஜெயிக்கிறாங்க இல்லையா, தொடர்ந்து ஜெயிப்பாங்க.
30 ஆண்டுகள், ஏதோ 5 நாள் 10 நாள் 1 வருஷம் அப்படி இல்லை. இது வாழ்நாள் சாதனை. இந்த ப்ராக்ரஸ் இருக்க, இந்த இறைவனை நோக்கிய பயணம் ஒரு ஆனந்தமான மார்க்கம். உள்ளே வந்துட்டால் தான், உள்ளே வரதான் முடியாது. உள்ளே வந்துட்ட ஒரு குரு உங்களை சிஷ்யனாக ஏற்றுட்டாங்கன்னா சித்தி கன்ஃபார்மு. அதுலேருந்தே நீங்கள் அதை டே பை டே அனுபவிச்சுட்டு தானே இருக்கீங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு ஒன்று வருது, அது அப்புறம் அது வந்து கடைசி 5%. இந்த 95% மகிழ்ச்சியாக தான் போகும். அதாவது மார்க்கமும் மகிழ்ச்சியாக இருக்கும், அதனுடைய முடிவும் ஆனந்த ஸ்வரூபமாக சுபமாக இருக்கும். அதனால் அங்கே போய் உக்காந்துடுறான். எங்கே உக்காந்துடுறான்? சித்தானது சத்தில் இப்போ சொன்னாலே சவிக்கல்ப நிலையில் போய் உட்காந்துடுறான். ஈவன் அங்கே போய் உக்காந்துடுறான். ஸ்வ ஆத்மன் ஏவ சுகாசீனம், தன்னுடைய சத்தில் தான் ஒரு நல்ல ஆசனத்தை போட்டு சௌகரியமாக உட்காந்துருக்கான். ஸ்வ ஆத்மா மாத்திர அவசேஷக, இப்போ அங்கே அவனுடைய ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. இப்போ என்னாச்சு? அவன் ஆத்மா மட்டும்தான் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. அது சவிக்கல்பம். நடக்கிறது அவனுக்கு அறிய வந்துச்சுன்னா அது சவிக்கல்பம். சம்ஞாத்தான்னு சொல்லுவாங்க. சம்ஞாத்தா, சம்ஞாத்தா, அசம்ஞாத்தா. சம்ஞாத்தான நன்றாக தெரிகிறது, நன்றாக தரிசிக்கிறேன், நன்றாக அனுபூதி செய்கிறேன், நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் நிலை. அது ஒரு அனுபூதி, அது சிவானுபூதி. அது உங்களுக்குள்ளே நடக்கக்கூடியது. அதை நோக்கி தான் இந்த விசாரம் அழைத்து செல்கிறது. அதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு தான் அதையெல்லாம் நீக்கிறோம். நீங்கள் வந்து எல்லா கூடயும் இந்த மாயை கூட சண்டை போட்டு இருக்கிறது உங்கள் வேலை இல்லை. அதை ஜெயிக்கவும் முடியாது. நீ என்ன பண்ணணும்? நீ பதியை நோக்கி போயிட்டே இருக்கணும். பாசமெல்லாம் தானாக விலகும். அதனால் இந்த மந்திரத்தில் 118 to 121 அதான் சொல்லுறாங்க. இப்போ ஸ்வச்சைத்தன்யே, தன்னுடைய சைத்தன்யம் சதா ஸ்தாஸ்யே, ஸ்தாசியே, தன்னுடைய சித்தானது அந்த சத்தில் சதா, சதா சிவநிலைன்னு பேர். சதா சிவநிலையில் இருக்குது. சதா சிவநிலைன்னா என்ன? சிவம்னா எப்படி இருக்கும்? சிவம் எப்படி இருக்கும்? யோகத்தில் இருக்கும், ஆனந்தத்தில் இருக்கும். யோகானந்தத்தில் இருக்கும் சிவம். சதா அது யாரை தியானிக்குது? பெருமாளை தியானிக்குது. பெருமாள் யாரை தியானிக்கிறா? சிவனை தியானிக்கிறார். தெரிஞ்சுங்க. இந்த பக்தர்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இது சொல்கிறது ஞானம், இது சொல்கிறது வேதம். வேதத்தில் பக்தர்கள்லாம் எப்படி தெரியுமா? அது பெருமாள் பக்தராக இருக்கட்டும், சிவபக்தர்களாக இருக்கட்டும், அவனுக்கு சௌகரியமானது எல்லாத்தையும் ஏற்றுக்குவான். வேதம் அப்படி கிடையாது. எது உண்மையோ அதை சொல்லுது. நம்ம மெய்ப்பொருளை பார்க்கணுங்கிற குறிக்கோள் இருந்துச்சுன்னா மெய்ப்பொருளை நோக்கி தான் போகணும். அங்கே நம்ம ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு அதெல்லாம் கடந்த நிலை, இறைநிலை. அது இறைநிலை எல்லாரும் தனக்கு பிள்ளைகளாக தான் பார்க்கும். இவங்க இஸ்லாமியர்கள், இவங்க கிறிஸ்துவர்கள், இவங்க இந்துக்கள், இவங்க சிங்கு, இவங்க மாத்துவார்கள் அப்படி பார்க்காது. ஏன்? அது அன்பு ஸ்வரூபம். அன்பே ஸ்வரூபம். நல்லது மட்டுமே செய்யும். அதுதான் அத்வைத்தம். அதனால தான் அது யாரும் அதை தடுக்க முடியல. சங்கரர் எல்லாரையும் ஜெயிச்சார்னா 72 மதத்தையும் ஜெயிச்சார். ஒரு மதத்தையும் இங்கே சமாளிக்க முடியல. மூணு மதத்துக்குள்ளே எவ்வளோ சண்டை போட்டு கிடக்குறானுங்க. பல பேர் சாவுறான். சங்கரர் காலத்தில் 72 இருந்திருக்கு. இந்தியாவுக்குள்ளே இருந்திருக்கு. எல்லாம் அறிவு நிலை தான், ஏற்றத்தாழ்வுகள் தான் காரணம். மெய்ப்பொருளே அறியறதில்லை. இப்போ இதுக்குள்ளே போக முடியாது. இப்போ உபநிஷத்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்திய ஞானிகள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீகத்தில் நம்பர் 1 இருக்கிறவங்க, பல மடாதிபதிகள், பல ஆசிரமவாதிகள் எல்லாரும் ஏற்றுக்கிட்ட விஷயம் என்னது? பல யோகிகள், பல ஞானிகள், பல ரிஷிகள், பல சித்தர்கள், பல குருமார்கள் ஏற்றுக்கிட்ட விஷயம் என்னது? அத்வைதம் டாப்பில் இருக்குது. நிர்குணம். அன்பை செயலில் காமிக்கிறாங்க. அன்புன்னு பேசிட்டு இல்லை. ஒரு பேரோ, ஒரு மொழியோ, ஒரு மதமோ, ஒரு கருத்தோ தனிப்பட்ட கிடையாது. எல்லாருக்கும் பொது ஸ்பெஷலே கிடையாது யாருமே. அங்கே இப்போ என்ன பண்ணுறோம்? விஐபிக்கு தனி தரிசனம், சாமானியனுக்கு தனி தரிசனம், ஏழைகளுக்கு தனி தரிசனம், அப்படி தானே இருக்கும் எல்லாத்துலேயும். அது இல்லாமல் ஸ்வச்சைத்தன்யே, தன்னுடைய சத்தில் சதா ஸ்தாசியே ஸ்தாபித்து இருக்கிறது, நிலைத்து இருக்கிறது.
யார் நிலைத்திருக்கிறா? சித்தான சைத்தன்யம் ஜீவராசிகள் நிலைத்திருக்கிறது. யார் தேடுறா? நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் அறிவு ஸ்வரூபம், உணர்வுன்னு பேர். உயிர் அல்லது உணர்வு அல்லது கான்சியஸ் அப்படின்னு பேர். அறிவு இருந்தால் தான் அங்கே அன்பு இருக்குங்கிறது தெரியும். அன்பையும் ஆனந்தத்தையும் அறியறதும் அனுபவிக்கிறதும் அறிவு. புரியுதா இல்லையா? அது அன்பு ஸ்வரூபத்தில் இருக்குது. அது அன்பு ஸ்வரூபத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சது அறிவு. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சது அறிவு. அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறது அறிவு. அதை அடையணும்னு நினைக்கிறது அறிவு. அங்கே போய் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது அறிவு. புரியுதா? ரொம்ப சூட்சுமமான விஷயத்த ரொம்ப எளிமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். புரியலன்னா கேளுங்க. புரியுதா? ஸ்வ ஆத்ம ராஜ்ய சுகே, தன்னுடைய இடத்துல உக்காந்து தான் இறையாச்சு. ஸ்வ ஆத்மராஜ்யம் பண்ணுது. ராமராஜ்யம்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது. ஸ்வ ஆத்மராஜ்யே சுகே ரமே, தன்னுடைய இறையாட்சியில் தானே லயித்து நிற்குது. என்னுடைய ஆட்சியில் கரெக்டாக மழை பெய்யுது, கரண்ட்டு கட் ஆகிறது இல்லை, தர்மம் வளருது, தெய்வீகம் வளருது, நாசிகம் குறைஞ்சிருக்கு, பஞ்சமா பாதகங்கள் குறைஞ்சிருக்கு, போலீஸ்காரங்களுக்கெல்லாம் வேலை குறைஞ்சிருக்கு, ஜட்ஜுக்கு வேலை குறைஞ்சிருக்கு, மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது. என்ன வேணும் இதை விட? இதுதான் இறையாட்சி. இப்போ இந்த ஞானத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? கொஞ்சம் யோசனை பண்ணி, கொஞ்சோண்டு கருணை வேண்டாமா அவங்க எல்லாருக்கும்? எனக்கு எப்படி வந்துச்சு அந்த எண்ணம் எல்லாருக்கும் இது போய் சேரணும்னு? ஏன் அதில் உங்களுக்கு 1% கூட வரமாட்டேங்குது? சரி, இப்போ நீங்களே இன்னும் பூரணமாகலை. நீங்கள் பூர்ணமான ஏதாவது சொல்லி கொடுத்தா குறைஞ்சிடுமா? பூர்ணசியா, பூர்ணத்துலேருந்து நீ எவ்வளவு எடுத்தாலும் குறையாது, வளரும். அது மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய இன்பம்லாம் உன்னுடைய இன்பமாக மாறிடும். நீ எஸ்டியாக இருக்கிற இன்பம் நீ யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறியோ அவங்கெல்லாம் உன்னை வாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ எல்லாருக்கும் இன்பம் பரவும். பொய்யா உண்மையா? ஸ்வர் ஆத்மராஜ்யே சுகே ரமே ஸ்வாத்ம சிம்மாசனே ஸ்தித்வா, தன்னுடைய இடத்துல தன்னுடைய சத்தில் சித்து போய் சிம்மாசனம், இறையாட்சி சிம்மாசனத்தில் உக்காந்துடுச்சு. சித்வா ஸ்வாத்மனோ அத்தியன்ன சிந்தையே, ரொம்ப ஆழ்ந்த சத்தையே அதிகமாக தியானித்து பெரிய சுகத்தை அனுபவிக்கிறான். அதுதான் ஆத்மானுபூதி. சித்ரூபம் மாத்திரம். நான் யார்? நான் சித்ரூபம். சித்துனா என்னது? உணர்வு, உயிர், அறிவு. உணர்வுனா கூட சில பேருக்கு புரியாது, அறிவுனா புரியும். அறிவுனா ஞானம், அதில் உள்ள மெய்ப்பொருள். அறிவில் 5 நிலை இருக்கு இல்லையா? அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல், வாழ்தல். இந்த வாழ்தல் செய்யக்கூடிய நிலை இருக்குல்ல, அதுதான் ஒரிஜினல் சித்து. பாக்கியெல்லாம் மனமாக இருக்கும், அகங்காரமாக இருக்கும், புத்தியாக இருக்கும், சித்தமாக இருக்கும். சித் ரூப மாத்திர. நான் சைத்தன்யம். என்னோட சரிபாதி அறிவு இருக்குது, சரிபாதி அன்பு இருக்குது. இந்த அன்பு அறிவு அறியலை. அறிவு அன்பை அறிஞ்சிச்சுன்னா ஆனந்தம் பெருகும். அறிவு இல்லை, அன்பும் இல்லை, அமைதியும் இல்லை. அறிவு இருந்தால் தான் அன்பு, அது அறிய ஆரம்பித்தா தான் அமைதி பெருகும். அமைதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அமைதியார்னா வாயில் வடை சுட்டுட்டு இருக்க வேண்டியது. சித்ரூப மாத்திரம். பிரம்மைவ, பிரம்மமே. சச்சிதானந்தம், சத்து சித்த ஆனந்தம், சச்சிதானந்தமாக அத்வயம், இரண்டற்ற நிர்விகல்பம். இது நிர்விகல்ப சமாதியை பற்றி இந்த வாக்கியத்தை பரம்பொருள் பரமேஸ்வரன் ரொம்ப நாளாக காத்திருந்தேன். அதாவது பரமேஸ்வரன் உபதேசம் பண்ணுறதை நேரடியாக கேட்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் காத்திருந்தேன். இப்போ ரமேஷ் பாபு ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் உயிர் உங்கள் உடம்பை விட்டு பிரிஞ்சு பக்கத்தில் உட்காந்து பூஜையை அனுபவிக்குது, ஃபோட்டோ வந்திருக்கு, அது நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்களா அப்படிங்கிற. பிளான்லாம் பண்ணலை, ஆனால் எண்ண ஓட்டங்கள் இருந்துச்சு. எல்லா நாளுமே இருக்கும். இப்போ நான் ஒரு வாரத்துக்குள்ளே என்னென்னலாம் சிந்திக்கிறேனோ, என்னுடைய சிந்தனை ஓட்டங்களில் ஓடுதோ, அது சம்மந்தப்பட்டவர்கள்
எதெல்லாம் சிரவணம் பண்ணியிருக்கேன், எதை பற்றி சிந்திக்கிறேனோ அது சம்மந்தப்பட்டவர்கள் இந்த இதில் காட்சிக்கு வராங்க. நான் சிந்தித்தா மட்டும் இல்லை, நீங்கள் சிந்தித்தாலும் அது நடக்கும். இந்த பூஜையில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவில் நான் பல நாள் நினச்சது உண்டு தான். இந்த பூஜையை நம்ம அனுபவிக்க முடியலையே, அனுபவித்தா மந்திரம் வாயிலேருந்து வர மாட்டேது, மறந்துடுறேன், அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறேன், கண்டினியூ பண்ண முடியல, எல்லோரும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. அதனால நம்ம அந்த நிலைக்கு போகாமல், அது ஒரு சகஜ சமாதின்னு பேர், ஒரு சிம்பிள் சமாதி. அப்பப்போ அது நடக்கும். அது நடக்க விடாமல் கொண்டு போயின்னு இருக்கேன். நடந்தால் ஆனந்தமாக இருக்கும், ஆனால் பூஜை கண்டினியூ ஆகாது, அப்படியே நிற்கும். எங்கே விட்டேன்னு தெரியாது. பல நேரம் இப்போ கிளாஸ் எடுக்கும்போதே அது நடக்குது. ஒரு நாள் அது மாதிரி நடந்துச்சு. திருப்பி பார்க்குறேன், எது இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு எனக்கு புலப்படவே இல்லை. இந்த உபநிஷத்துலேயே நான் தியானம் பண்ணும்போது ஒரு நாள் நடந்துடுச்சு. நான் இப்போ என்ன உபநிஷத்து அத்தியனம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. நான் எழுதியிருக்கேன் தேஜோ பிந்துன்னு எழுதியிருக்கேன். தேஜோ பிந்துன்னு என் மைண்ட்லே இல்லை. எழுதியிருக்க கையில் நோட்டு வச்சுருக்கேன், டெய்லி என்ன கவனிக்கிறேன், என்ன கவனிக்கணும் அப்படின்னு டெய்லி எழுதுகிறேன். தேஜோ பிந்து என் மைண்ட்லே வரல. இந்த உபநிஷத்தில் ஃபஸ்ட்டு பேஜில் தான் இந்த நோட்டில் தேஜோ பிந்துன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பாடம் நடத்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுருவோம். நான் டெய்லி இந்த விபூதிக்கு கிழிச்சு கொடுத்துருவோம். இதுக்கு சும்மா தானே இருக்குது, தான் கிளாஸ் முடிச்சாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டில் பார்த்தா இது எந்த உபநிஷத்துனே தெரியல. அப்புறம் இன்னொரு நோட்டில் எழுதிட்டு வரேன்ல, டெய்லி கவனிக்க வேண்டியது, அன்னைக்கு நாளைக்கு என்ன பார்க்கணுங்கிறத எழுதி வச்சுட்டு தான் வந்திருப்பேன். ஒரு நாள் பிளான் பண்ணுவேன், நாளைக்குள்ள பிளான். அப்போ தான் இன்றைக்கி நான் சரியாக செயல்படுத்த முடியும். நாளைக்குள்ள பிளானை எழுதினா தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன், சரியாக செயல்படுத்துவேன். நாளைக்கு இதை செயல்படுத்தணுன்ட்டு பார்க்குறேன். எனக்கு தேஜோ பிந்துங்கிறது எனக்கு உரைக்கவே இல்லை. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் இதாச்சு, தெளிவு வந்துச்சு. அது என்ன விஷயம்னா, இந்த அதிகமான சிந்தனையில் அதில் மூழ்கிறது. அங்கே நிர்விகல்பமாகும்போது தன்னை மறந்துடுறோம். உங்களுக்கு முன்னாடியே ஒரு நாள் சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு நாள் நடந்திருக்கு. வேதா கிளாஸ் முடிஞ்சு, இது வேல் பூஜை முடிஞ்சு 5 நிமிஷம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பேசணுன்னு எனக்கு தெரியல. திரும்ப பார்க்குறேன், அது நான் பேசிட்டேன்னா பேசலையான்னு தெரியல. அப்புறம் நீங்கள் தான் இது பேசியாச்சுன்னு சொன்னீங்க. ஒரு நாள் நடந்துச்சு. அது இனிமேல் அடிக்கடி நடக்கலாம். ஆமாம், என்ன பண்ணுறது. அதனால் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அவங்க சம்மந்தப்பட்டவர்கள் வராங்க. யோகி பரமஹம்சானந்தா, யுக்தேஸ்வர, அவங்கெல்லாம் ஒரு இதை படித்தோம், இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. அதை கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருந்தேன் பாருங்க, அத்தியனம் பண்ணிட்டு இருந்தேனே. அது என்னாச்சுன்னா, அது சம்மந்தப்பட்ட சிந்தனை, அது சம்மந்தப்பட்ட அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. நேராகவே வராங்க. ஃபோட்டோ மாதிரி வரல, அழகாக லைவாக வருது. முன்னெல்லாம் அக்னி ஸ்வரூபமாக வருவாங்க, அக்னி ரூபத்தில் தான் வருவாங்க. தேவர்களுடைய சரீரம் அக்னி, தேவர்களுடைய சரீரம் அக்னி ரூபம், அக்னி சரீரம் அவங்களுக்கு. எப்படி ஜல சரீரம், பிரணவ சரீரம். இப்போ நம்ம இருக்கிறது மண் சரீரம். நம்ம வச்சுருக்கிற நம்ம போட்டிருக்க சட்டை மண். அப்புறம் இது ஜலமாக மாறும். அதுதான் ஆகாயத்துக்கு போகுது உயிராக. மழையாக தான் வரும், வரும்போதும் மழையாக தான் வரும். மழைத்துளியில் தான் உயிர் துளி. அது சில லோகங்களுக்கு காற்றா போகும். பிரணவ சரீரம்னு பேர் அதுக்கு. இதெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போது இந்த சித்துரூப மாத்திரம் சைத்தன்யமாக இருக்கும்போது பிரம்மயுவாகவும் சச்சிதானந்தமாகவும் அத்வைதமாகவும் இருக்கிறேன்னு சொல்கிறார். அத்வைதமாக இருக்கிறது நிர்விகல்ப சமாதி, தன்னை மறந்து இருக்கிறது. ஆனந்த கணம், சித்துகணம், சத்துகணம், ஆனந்த கணம், மூணுத்துக்குமே கணம் இருக்குது. கணம்னா என்ன, நீங்கள் உங்களுடைய 6000 ஆற்றலை ஒரு பாயிண்டில் நிறுத்திட்டிங்கன்னா கனமாகிடுவீங்க. அதுதான் தியானத்தில் டெய்லி பண்ணுறீங்க. வெளியில் நீங்கள் போய் தேடி அலைகிற சக்தியை விட உள்ளேருந்து வெளியில் போகக்கூடிய சக்தியை நீங்கள் நிறுத்தி எண்ணங்களை நிறுத்தினாலே, ஒன்றில் நிறுத்தினாலே இந்த அறிவானது சித்து கனமாகிடும். அதாவது உயிர் கனமடையும். அது என்னத்தை கொடுக்கும், ஆனந்த கணத்தை கொடுக்கும். ஆனந்த கணம், சித்துகணம், சத்துகணம். சத்துகணங்கிறது தான் அன்பு, சித்துகணங்கிறது தான் அறிவு. ரெண்டும் சேரும்போது தான் ஆனந்தங்கிற 3வது கணம்
பிறக்கிறது. சித்ரூப மாத்திரம் பிரம்மைவ சச்சிதானந்தம் அத்வயம். நான் சச்சிதானந்தமாக இருக்கிறேன், இரண்டற்று இருக்கிறேன். ஆனந்த கணம் ஏவ அகம் அகம் பிரம்மாஸ்மி கேவலம். நான் சொல்கிறேன்ல, நான் நீங்கள் சொல்கிறது அகங்காரம். அகங்காரத்தை கடந்து, மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை கடந்து சித்தா போயிட்டீங்கன்னா அங்கே அகமாக இருப்பீங்க. அங்கே நான்கிற ஒரு ஸ்புரணம்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்தில். ஸ்புரணம்னா ஒரு ஸ்பந்தனம், ஒரு துடிப்பு. ஒரு நமக்கு ஹிருதயம் துடிக்குதில்ல, அது மாதிரி நான் இருக்கிறேன் 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 இருக்கிறேன்னு நம்ம உயிர் இருக்கிறத நமக்கு அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதனுடைய குரல் தான் ஓங்காரம், அதனுடைய அசைவு தான் இந்த ஹார்ட் பீட்டு. அது பேர் அநாகத்தம்னு சொல்லுவாங்க, ஓங்காரம்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இருக்குது. பிரணவம்னு சொல்லுவாங்க, நாதம்னு சொல்லுவாங்க. இத்தனை பேர், நிறைய பேர் இருக்குது. சரி, இப்போ அகமகம் பிரம்மாஸ்மி, இப்போ நான் பிரம்மமாக இருக்கிறேன். எப்போ அது? இது உணர்வு. அவர் கேட்குறதார், சிஷ்யன் கேட்குறாரு, அதனால் குரு சொல்லணும். அனுபூத்தினா என்னன்னு கேட்டார்ல. அனுபூத்தினா அதை பற்றி சொல்ல ஒரே வார்த்தை. முருகப்பெருமான் ஒரு வார்த்தையை கேட்டாலும் ஸ்ட்ராங்காக கேட்டார். சூழ சரீரம்னா என்ன, இந்த அனுசாசனம்னா அது பேர் அனுசாசனம்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா சொன்னாலே 6 வார்த்தை 6 வார்த்தை சொன்னால் தீர்க்ககாலி நிரந்தரிய, அது பேர் அனுசாசனம்னு பேர். அனுசாசனம்னா அடிக்கடி அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களை சாசனம் பண்ண போகுது, ஆட்சி பண்ண போகுது. என் கட்டளையே சாசனம் அப்படின்னு சொன்னால் தெரியுமே உங்களுக்கு. சாசனம்னா ஆசனம், ஆட்சி பண்ணுறது. அனுசாசனம்னா அடிக்கடி ஆட்சி பண்ணும். தன் மீது வெளியில் போகாமல் அடிக்கடி ஆட்சி பண்ணும். டிசிப்ளின் கூட சொல்லுவாங்க, ஹிந்தியில் அதை டிசிப்ளின் சொல்லுவாங்க. தன்னையும் ஆட்சி செய்தல். இந்த 6 வார்த்தைகள் தான் உங்களுக்கு மிக முக்கியமான ஃபார்முலா. கொடுத்துருக்கிற சிரவணத்தை, கேட்டிருக்கிற சிரவணத்தை நன்றாக விசாரம் செய்து அதை சிந்தித்து ஏகாந்தத்தில் உட்கார இந்த கருத்துக்கள் எல்லாம் நன்றாக புலப்படும். இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே பிடிக்காது. அப்புறம் நம்ம செய்கிறதெல்லாம் இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருந்தெல்லாம் வாழ்க்கையை விட்டுட்டோமேங்கிற ஒரு அறிவு வரும். அப்போ என்ன பண்ணணும்? விரைந்து இந்த அனுபூதியை அடையணும். அதனால் ஆனந்த கணம் அகமகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக மட்டுமே இருக்கிறேன், கேவலம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி சர்வதா சர்வசூன்யோ அகம். இங்கே தோன்றுவதும் தோன்றாமல் இருப்பதும். இப்போ இந்த கடவுளுக்கும் மாயைக்கும் என்ன வித்தியாசம்னா, கடவுள் 1, மாயை 0. 1 இல்லாமல் 0 இல்லை, 0 இல்லாமல் 1 இல்லை. அப்படி தான் தத்துவம், அப்படி தான் வேலை நடக்குது உலகத்தில். அதான் அன்பு அறிவு தான் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுதுன்னு நான் சொன்னேன். இந்த கடவுளுக்கான லட்சணம் எப்படி பார்க்கணும்னா, கடவுள் இவர் தான் கடவுள்னு எடுத்து காட்ட முடியாது. ஏன்னா அவர் பிரத்யட்சமாக அவர் நீங்கள் முன்னாடி தோன்ற மாட்டார். பரோட்சமாக இருக்காருனாலும் உங்களுக்கு தெரியாது. புரிஞ்சுங்க. இப்போ பிரத்யட்சமாக உங்களுக்கு குரு இவர் தான் கடவுள்னு சொல்ல முடியாது. அவர் பரோட்சமாக அங்கே இருக்காருன்னு சொன்னாலும் உங்களுக்கு இங்கேருந்து தெரியாது. ஒன்று செய்ய முடியும், அவர் உங்களுக்குள்ளே இருக்காருன்னு சொல்ல முடியும், அதை நீங்கள் உணர முடியும். இந்த 2 தத்துவம் தான். அப்போ எதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் விளக்குறீங்களோ, எதெல்லாம் இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, நான் ஸ்தூல உடம்பு இல்லை, நான் சூக்ஷ்ம உடம்பு இல்லை, நான் காரண உடம்பு இல்லை, நான் பஞ்சகோஷங்கள் இல்லை, நான் புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீக்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா? நான் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இனிமேல் உங்கள்கிட்ட ஒன்று இல்லைன்னு சொன்னால் அதுதான் நீ. இனிமேல் நீக்க முடியாது. எல்லாத்தையும் நான் இல்லைன்னு சொல்ல முடியும். இப்போ நான் போட்டிருக்க பிராஸ்லெட் நான் இல்லை, மோதிரம் நான் இல்லை, விரல் நான் இல்லை, கை நான் இல்லை, நெஞ்சு நான் இல்லை, தலை இல்லை, கால் இல்லை, எல்லாம் சொல்லலாம். மனசு இல்லை, புத்தி எல்லாம் சொல்லலாம். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. சொல்கிறது புரியுதா? நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இங்கே இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டால், இருங்க கேட்டு வந்து சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு சொல்கிறேன், எதாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டு தான் சொல்லுவேன். அப்பா வீட்டில் இருக்கானா, இருங்க
கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். நீ இருக்கியா அப்படின்னு கேட்டால் அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. உன் பேரை சொல்லி கேட்குறாங்க, அவனுக்கு தெரியல வச்சுங்க. இருக்கேன் நான் தான் அதுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இல்லை நான் இருக்கேனா இல்லையான்னு கேட்டு வரேன், எங்கள் அப்பாட்ட போய் கேட்டு வரேன் அப்படியே சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள் நான்கிற அந்த தத்துவத்தில் இருக்குது. நான் சொல்கிறது மெய்ப்பொருள், நான் சொல்கிறது உணர்வு. அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அது வெளியில் சொல்லலை, உங்களுக்குள்ளே தான் அது சொல்லுது. நீங்கள் அதை வெளிப்படுத்தினா அகங்காரம், வெளிப்படுத்தாமல் இருந்தால் அகம். புரியுதா இல்லையா? இப்போ இந்த கடவுளுக்கு நாம ரூபம் கிடையாது, இது பேர் ரூடின்னு சொல்லுவாங்க. 5 தத்துவம் நம்ம மெயினாக சொல்லுவோம். இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் எஞ்சி இருக்கிறது கடவுள். நாம ரூபம் இல்லை, ஜாதி இல்லை அதுக்கு. ஏன்னா அப்பா அம்மா இருந்தால் தானே ஜாதி கோலம் கோத்திரம்லாம் சொல்லி நீங்கள் பிரித்து வைப்பீங்க. ஜாதி இல்லை, நாமரூபம் இல்லை, ஜாதி இல்லை, குணமும் இல்லை. சத்துவகுணம் ரஜகுணம் தமகுணம்லாம் அம்பாள் மாயையினுடையது. அவருக்கு அது கிடையாது. ஜாதி இல்லை, குணம் இல்லை. முதல்ல ஃபஸ்ட்டு சொன்னது என்ன? நாமரூபமும் இல்லை, பேரே இல்லை, உருவமும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, ரொம்ப சூட்சமமான விஷயம், ஆனால் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். எனக்கு உருவம் கிடையாது, பேரும் கிடையாது. பேர் இல்லாத பெருமாள் நான், பேர் இல்லாத பெருமாள். பேர் இல்லாத பெருமாள் ஆகிய எனக்கு 1000 பேர்களை அடியார்கள் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவன் உணர்றான், அவன் சும்மா வைக்கல, சும்மா பாராட்டுறதுக்காக ஒரு பக்தனும் கடவுளை அப்படி பாராட்டிடுவானா? உங்களை எவனாவது பாராட்டியிருக்கானா? ஒருத்தனும் பாராட்ட மாட்டான். உங்கள் அப்பா அம்மா பாராட்டுவாங்க, இல்லை குரு பாராட்டுவாங்க. இவங்க 3 பேரும் இறைவன். வேதம் பாராட்டும். உங்கள்கிட்ட உயர்வான குணம் இருந்தால் வேதம் உங்களை தலையில் வச்சுக்கிட்டு ஆடும், குரு உங்களை தலையில் வச்சுக்கிட்டு ஆடுவார். சத்துவகுணத்தை பார்த்துட்டாருன்னா உங்களுடைய முமுட்சுத்தன்மை ஒரிஜினாலிட்டியை பார்த்துருவார். அவர் பார்க்காம இருக்க மாட்டார். அப்புறம் ஹார்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் இருப்பீங்க. அது சங்கல்பத்திலே அவங்களுக்கு சித்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். வேணா ஒரு நிலை தொட்டால் தான் குருவாக முடியும். குருவானால் அவங்க யாரை வேணாலும் முக்தி கொடுக்கலான்னு வேதம் சொல்லுது. ராமானுஜர் வரலாறு, ஒவ்வொரு குருமார்களும் அதை செஞ்சு காமிக்கிறாங்க. நிறைய இது உண்டு, நிறைய வரலாறு உண்டு. வைணவத்தில், சைவத்தில், எல்லாத்துலேயும் உண்டு. இப்போது இந்த சித்ரூப மாத்திரம் சர்வதா சதா சூன்யம்னு சொல்லலையா? நாமம் இல்லை, ரூபம் இல்லை, ஜாதி இல்லை, குணம் இல்லை. எத்தனை? 3 இல்லையா? 3 இல்லை. நாம ரூபம் ஒன்றா வச்சுங்க. ஜாதி இல்லை, குணம் இல்லை, நாலாவது அதெல்லாம் சொல்லியாச்சு. நிஷ்கிரிய கிரியா எந்த காரியமும் அது செய்கிறதில்ல. அது சங்கல்பம் மட்டும்தான். சங்கல்பம் கிரியாவில் வராது. மானசீகமாக நினைக்கிறது கிரியாவில் வராது. சங்கல்பம் அதுக்கு நிஷ்கிரிய, செயல் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணம் இல்லை, ஜாதி இல்லை, செயல் இல்லை. வருஷலாக பார்த்தா 5 வருது. ஆச்சா? இன்னும் ஒன்றும் இல்லை. என்னன்னா சம்பந்தம் இல்லை, உறவும் இல்லை, எந்த உறவும் இல்லை. எத்தனை? 6 ஆச்சா? இந்த 6 தத்துவத்தை மாயைக்கும் பொருந்தும். மாயைக்கும் இது பொருந்தும். மாயைங்கிறது சூன்யம், பிரம்மங்கிறது ஒன்று. 1ம் 0வும் சேர்ந்து தான், தங்கமும் காப்பரும் சேர்ந்து தான் ஜுவல்ஸை உருவாக்குறாங்க. தங்கமும் காப்பரும் சேர்ந்து தான் ஜுவல்ஸை உருவாக்குறாங்க. இப்போ தங்கமும் காப்பரும் சேருதா அப்படின்னா சேர்ந்த மாதிரி தெரியும். தங்கத்தையும் காப்பரையும் தனியாக பிரிக்க முடியும், தெரியுமா? பிரிக்க முடியும், சேர்க்கவும் முடியும், பிரிக்கவும் முடியும். காப்பியில் பாலையும் டிகாஷனையும் பிரிக்க முடியாது. புரியுதா? இந்த ஆத்மா அசங்கன்னு சொல்ல, ஆத்மா சேர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் அது சேராது. இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது, உடம்போடு இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது உடம்போட சேராமல் இருக்குது. அப்போ இந்த உடம்பை என்னன்னா, இது சித்தனுடைய ஆபாசம், சித்தனுடைய ஒரு பிம்பம்.
உள்ளே எப்படி இருக்கோ இப்போ நான் எப்படி இருந்தேன் அப்படி தானே என்னுடைய உயிர் அந்த ஃபோட்டோவில் வந்துச்சு. அந்த ஆத்மா ஜீவாத்மா எப்படி இருந்துச்சு அப்படியே இருக்குது, டிட்டோவாக இருக்குது. உடம்புமா இந்த உடம்பு இல்லை, இந்த தோல் இந்த எலும்பு இந்த முடி இதெல்லாம் இல்லை. உருவம் ஸ்ட்ரக்சரும் அந்த ஒயிட் கலரும் டிட்டோவாக அப்படியே இருந்துச்சா இல்லையா? என்னையே எல்லாருக்கும் உதாரணத்தை காட்டுறேன். இந்த உதாரணத்தை வேறு யாராலும் காட்ட முடியாது. அதுக்காக கூட வந்தாரோ என்னவோ தெரியல. முருகப்பெருமான் கருணையை சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் என்னுடைய லைஃப் வச்சு தானே உங்களுக்கு உதாரணம் புரியட்டும், இன்ஸ்பிரேஷனுக்காக. அது எல்லாமே 100% மெய்ப்பொருள். இங்கே என்ன இருக்கா, பேரு புகழுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க நாம். என்னை பொறுத்த வரைக்கும் அடியேன் அப்பாற்பட்டவன். நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். பேரும் புகழும் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? 1 லிட்டர் பெட்ரோல் போட முடியுமா? நான் பெரிய லாடு லபுக்தாசன் சொல்லுவியா நீ? அதெல்லாம் வேஸ்ட். எத்தனையோ பேர் கல்வெட்டுலாம் போட்டவங்க எவன் படிக்கிறான்? எவனுக்கு தெரிய போகுது? கோடியில் ஒருத்தன் படிப்பான், அவன் ஆர்கியாலஜி போய் படிக்க போகிறான். இங்கே படிக்கிறது தெரியுமா அவனுக்கு? புரியுமா? அதெல்லாம் சும்மா மாயை. அது பின்னாடி போகிறானுங்க நிறைய பேர். பேர் புகழ் பணம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில, விடுங்க, அது போட்டோம். இப்போ இந்த குணம் சொன்னால் 6 குணம். இந்த 6 குணம் பிரம்மத்துக்கும் இல்லை, மாயைக்கும் இல்லை. மாயையை சூன்யன்னு சொல்லுவோம், பிரம்மத்தை ஒன்றுன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு இந்த 1 புரிய மாட்டுது, இந்த 0 புரியுது. மாயையை நம்புகிறான், 1 புரிய மாட்டேது, புரியலைங்கிறான். அப்படி போனவங்க தான் இந்த பௌத்திசம். எல்லாம் 0லேருந்து வந்துச்சுன்னு. 0லேருந்து 1 வராது, 1லேருந்து 0 வரும். 0லேருந்து 1 வராது. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. திடீர்னு ஒரு பொருள் வந்திருக்குன்னா எப்படி வரும்? என்ன லாஜிக் சொல்லுங்கள்? யாரோ ஒருத்தவங்க கொண்டாந்து வச்சா தானே வரும். ஆனால் 1லேருந்து 0 வரும். ஏன்னா 1 வரலன்னு அர்த்தம். 1லேருந்து 0 வரும்னு சொல்கிறது சொல்லலாமே தவிர 1லேருந்து 1 வரலைன்னு அர்த்தம். இப்போ கடவுள் எப்படி சொல்கிறாருன்னா, எங்கிட்ட இருந்து எதுவும் வரல, என்னால் எல்லாம் வந்திருக்கு அப்படி சொல்கிறார். இப்போ ஃபேன் சுற்றுது, ஏற்கனவே பேசியிருக்கோம். இது மாண்டூக்கிய உபநிஷத்தில் தான் பேசியிருக்கோம். ஃபேன் வந்து அது சுற்றுது, அதுக்கு 3 லீஃப் தான். இப்போ பார்த்தா 10 லீஃப் மாதிரி தெரியும் சுற்றிட்டு இருக்கும்போது. அது என்ன சொல்லுது? அது சுற்றிட்டு இருக்கு, அதோடைய அது சுபாவம். அங்கே பிம்பம் தெரிகிறது யாருக்கு? இப்போ ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, 10 லீஃப் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அனுபவத்தில் ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆராய்ச்சி பண்ணி நிறுத்தினோம்னா 3 தான் தெரியும். அதான் அனுபவம் பொய்ன்னு சொல்லுது. அதுக்கு தான் இப்போ இந்த பூமி நிலையாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது சுற்றிக்கிட்டு இருக்குது. சூரியன் ஒரு நாளைக்கு தோன்றுறது மறைகிற மாதிரி இருக்குது, அது தோன்றதும் இல்லை மறையிறதும் இல்லை, எப்போதும் இருக்குது. இப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கா இல்லையா? அப்போது இந்த மாயைக்கும் பிரம்மத்துக்கும் ஒரே லட்சணம், அம்பாளுக்கும் சுவாமிக்கும் ஒரே லட்சணம். ஆனால் அம்பாளை எல்லாரும் பார்க்குறாங்க, சுவாமியை பார்க்க முடியல. புரியுதா? எவ்வளவு விளையாட்டு விளையாடுறான் இறைவன். இந்த உலகம், ஒருத்தன் ஒரு சிஷ்யன் கேட்குறான், இந்த உலகம் கடவுளுடைய மகிமையா, கடவுளுடைய விளையாட்டு கிரவுண்டா, கடவுளுடைய மகிமையா, கடவுளுடைய விளையாட்டு கிரவுண்டா, இப்படிலாம் 2-3 கேள்வி கேட்குறான். கடைசியில் வேதம் என்ன பதில் சொல்லுதுன்னா, கடவுளுடைய சுபாவம் அது. ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணுறாரா இப்படிலாம் கேள்வி கேட்பான். அவருடைய சுபாவம், சிவபாவம்னா அவருடைய பாவம்னா மனம், அவருடைய மனம். அவருடைய மனம் யாருன்னா அம்பாள். இந்த உலகம் யாருன்னா கடவுளுடைய மனமான அம்பாள். புரியுதா? மனதை யாரும் பார்க்க முடியுமா? அதனால் கடவுளுக்கு என்ன லட்சணமோ அதுதான் மாயைக்கும் இருக்குது. ஆனால் மாயையை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, பொய்யை புரிஞ்சுக்கிறாங்க, மெய்யை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. புரியுதா? 1 புரியுது, 0 சாரி 1 புரியலை, ஒன்றுமே புரியலங்கிறான். வேதாந்தம் நிறைய பேருக்கு புரியாது. வேதாந்தம் அறிவனுடைய உச்சநிலைக்கு போகணும், அதுக்கு இறைவன் கருணை வேணும். உன்னுடைய பயிற்சியும் முயற்சியும்லாம் அங்கே வேலை இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன், சும்மா வாயில் தான் வளைச்சுட்டோம்.
அது எல்லாத்தையுமே நம்பிக்கையின் ஆதாரத்தில் வச்சுருக்கு. முக்கியமான கீயை குரு கையில் கொடுத்துருக்கு. எவ்வளோ விஷயம் இருக்குது. வேறு யாரும் யோகிகள் சித்தர்கள் பேசுறதில்ல, கண்ணிலே படுறதில்ல. உங்கள் கண்ணில் படுறாங்களா? குரு வண்டி தான் கண்ணில் படுறாங்க. தன்னுடைய உடம்பாக பயன்படுத்துகிறார் சுவாமி. அதான் அங்கே இருக்கிற விஷயம். அந்த சர்வதா சர்வசூன்யோகம், நான் சூரியமாக இருப்பதும் நான் தானே யார்? என்னுடைய பிம்பம்தான், என்னுடைய மனம்தான் ஜகத்தாக இருக்குது, அம்பாள் தான் ஜகத்தாக இருக்கா. சர்வதா சர்வசூன்யோகம், எங்கும் தோன்ற மாட்டேன். தோன்றாமல் இருக்கிறேன்னு சொன்னாலும் சூன்யான்னு சொல்லலாம். தோன்றலைன்னா இல்லைன்னு அர்த்தமா? உனக்கு தெரியலன்னா இல்லைன்னு அர்த்தமா? லைட் ஹவுஸ் இங்கேருந்து பார்த்தா தெரியாது, அப்போ இல்லைன்னு அர்த்தமா? இப்போ நிறைய பேருக்கு தெரியல, அதனால் இல்லைம்பா. அறிவாளிகள் அங்கே போய் பார்த்துட்டு வரவர் சொல்கிற இடத்துல இருக்கா இல்லையான்னு கிட்ட போய் பார்த்தா இருக்குது. கிட்ட போக விடுறதில்ல, ட்ராக்கை மாற்றி விட்டுடுது. எங்கேயாவது போ, லேட்டாக வா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு வா, நீ சுற்றிக்கிட்டே இரு, உனக்கெல்லாம் அவசரப்படாத, உனக்கு நிறைய ஜென்மா இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுறாரு? வருஷத்துக்கே விட்டுறாரு. இப்போ உனக்கு அறிவு இருந்தால் கரெக்டான டயத்துக்கு வருவியா, வர மாட்டியா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அனுபூதி எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா எவ்வளோ சீக்கிரம் லைட்டை போடணுமோ அவ்வளோ சீக்கிரம் லைட்டை போடுவான். இல்லை காலையில் போட்டுக்கலாம், நான் வந்து இருட்டிலேயே நான் சமையல் பண்ணுறேன், 11 மணிக்கு மேலே உப்புமா பண்ணுறேன்னு கோலமாவை அள்ளி போட்ட வச்சுக்கன்னா அறிவு இல்லை. லைட்டை போடணுங்கிற அறிவு ஏன் இல்லை? நேரம் இல்லை. எனக்கு முக்கியமாக அந்த பசுமாடு பின்னாடி போனேன், எனக்கு அவன் வந்தான், இவன் வந்தான், அச்சா கேஸ் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, பேரன் வந்தான், பேத்தி வந்தான். இது யாருக்கு? இருட்டிலே வேலை செய்கிறவனுக்கு. அப்புறம் இந்த அனுபவத்தின்னு சொல்கிறோமே, அது அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு சும்மா அல்ப சுகம் கிடைச்சா போதும், அது மட்டும் போதும். அது பின்னாடியே நான் போகிறேன். அது ஊருக்கு போனோடனே வரேன், 30 நாள் கழிச்சு. மோட்சமும் 30 நாள் கழிச்சு தான் வரும். இதில் என்ன டவுட் இருக்குது? என்னையா லாஜிக்கே இல்லையா உனக்கு? இங்கே வந்து பேதபாவம்லாம் கிடையாது வேதத்துக்கு. 1 + 1 = 2. இதெல்லாம் வேதம் சொல்லுது, நான் சொல்ல நினச்சிக்காது. என்ன சொல்லுதுன்னா, சர்வதா சர்வசூன்யமகம் சர்வ ஆத்மா ஆனந்தவான். எல்லாருடைய ஆத்மாவுடைய ஆனந்தத்தையும் நான் அனுபவிக்கிறேன். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சுவாமி நம்மளை வச்சு இவ்வளோ பேருக்கு 2300 பேர் கிட்டத்தட்ட இப்போ நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம 1 கோடி டார்கெட் பண்ணாலும் இன்றைக்கி 1% கூட இல்லை, 0.000% இருக்கோம் நம்ம கொள்கையில், லட்சியத்தில், குறிக்கோளில். ஆனால் அது நாளைக்கு மாறிடும். இந்த நம்பரில் எல்லாம் அவரே சொல்லியிருக்காரு, இந்த நம்பருக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நான் அப்படின்னு சொல்கிறார். டக்குன்னு ஒரே நாளில் 1 லட்சம் பேர் ஜாயின் பண்ணுவான். எல்லோரும் நல்லா இருக்காங்கன்னா அப்போ எப்படி மகிழ்ச்சி இருக்கும் நமக்கு? சொல்லணுமா? அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா கிடைக்காதா? என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சே தீரும். கிடைக்காட்டினாலும் பிரச்சனை இல்லை. என்ன நஷ்டமா? நம்ம நினைக்கிறோம் 200 கோடி பேர் உள்ள இந்த நாட்டில் அட்லீஸ்ட் 1 கோடி 0.5% அவங்களாவது இந்த ஞானத்தை. தமிழ்நாட்டில் முக்கியம், தமிழ்நாட்டில் நாசிகனை பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க. இதுங்க தெரியாமல் நாசிகனை உயர்த்தி நிப்பாட்டுறாங்க. நாசிகனை போய் உயர்த்தி நிப்பாட்டினா என்ன அர்த்தம்? நாடு நல்லா இருக்குமா? தர்மத்து மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம உயர்த்தி நிறுத்துகிறோம். கொடுமை. என்னாச்சுன்னா, சர்வ ஆத்மா ஆனந்தவானம் அகம், எல்லாருடைய ஆத்மாவும் அந்த ஆத்மாவில் நாம். நித்தியானந்த ஸ்வரூபமகம், டெய்லி ஆனந்தம் தான். கண்ணை திறந்த கண்ணை மூணா நித்திய ஆனந்தம், அழியாத ஆனந்தம், பிரேக் இல்லாத ஆனந்தம். ஆத்மா ஆகாஷோ அஸ்மி, ஆத்மாங்கிற ஆகாசத்தில் நான் இருக்கிறேன். சத்துங்கிற பெரிய சிவவெளியில் சித்துங்கிற ஞான வெளிவழி இருக்கிறது. ஆத்மா ஆகாஷோ அஸ்மி நித்யதா, எப்போதும் சதா ஆத்மானந்தத்தில் தான் நான் இருக்கிறேன். இதெல்லாம் ஆத்ம அனுபவத்தை பற்றி பரமேஸ்வரன் முருகப்பெருமானுக்கு சொன்ன உபதேசங்கள். இங்கே முருகப்பெருமான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல டிவேல் முருகனுக்கரோ 59 நிமிஷம்